ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். ஸோ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டி வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை வந்து இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து பல்காக ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா எண்ணெய் வந்து சிக்கு வாடை எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ பாத்திரத்தோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியால் கட்டிடுவேன். அப்போ தான் வெயில் நல்லா உள்ளே இறங்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்துடுவேன். ஸோ இன்றைக்கி சண்டே, அதனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ ஃபஸ்ட்டே உப்பு போடுறதுனால அந்த மட்டனில் நல்ல உப்பு சேர்ந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நான் ஆல்ரெடி குக் பண்ணிட்டேன். ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா வடிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கிறேன். இதை இப்போ குக்கர்லேயும் 2 விசில் வந்துருச்சு, இறக்கிடலாம். அதை இப்போ மசாலாவுக்காக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து சேர்க்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது மட்டன் வேக வச்சதை பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிரும் இந்த 2 விசில் விட்டதுலேன்னு. இப்போ நான் வந்து ஈரல் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து செய்ய போகிறேன். இது வந்து என்னோடய சின்ன பையனுக்காக. ஏன்னா அவன் வந்து காரம் சுத்தமாக சேர்த்துக்க மாட்டான். ஸோ அவனுக்காக நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் தனியாக எடுத்து செய்வேன். ஸோ ஈரல் எடுத்ததுக்கப்புறமா அதோட அந்த சாறையும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா மட்டனோட சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு தான் குக் பண்ணுறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன மண் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 2-3 உளுத்தம்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக அதுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து வச்ச அந்த ஈரலையும் அந்த சாரோடு சேர்த்து ஊற்றிடுறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருவேன். ஸோ இந்த டைமில் மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதில். இப்போ இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு
ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. ஸோ வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு அரைச்ச மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். ஸோ இப்போ இது கொதிக்கட்டும். ஸோ இந்த பக்கம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரசம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் நான்வெஜ்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து மட்டன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட சாறை மட்டும் சாதத்தில் போட்டு பெசரி ஊட்டி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பீசஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வந்து இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நான் ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரெஸ்டீஜ் சாப்பரில் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இதோட ரிவ்யூவும் பார்த்த மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி 4ஆக சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுட்டு இந்த த்ரெட்டை இழுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக சாப் பண்ணணுமோ அத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் இதை இழுக்கணும். ஆனியன் ரைத்தாவுக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து கேரட்டும் சேர்த்துக்க போகிறேன். கேரட்டையும் வந்து ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதே மாதிரி தான். ஸோ இது இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் கேரட்டும் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. நான் கேரட் பொரியல் பண்ணணும் அப்படின்னாலே இதில் தான் கட் பண்ணுவேன். ஸோ ரைத்தாவுக்கு இதில் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டும் கொத்தமல்லி இலையும் தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபேவரட் கிச்சன் டூல்ஸில் இதுவும் ஒன்று, ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட. இப்போ இது கூடவே வந்து இன்னொரு 4-5 ஐட்டம்ஸும் காட்டுறேன். இது வந்து பீலர். ஸோ இது 2 in 1 கூட யூஸ் ஆகிக்கும். மேலே வந்து பீல் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம சீஸ்லாம் கிரேட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது இதில். இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா நோவா அப்படின்ற பிராண்டு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்ஸு. இப்போ ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காட்டுறதுக்கு கப் மெஷர்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். இது வந்து ஆக்சுவலி மோர் கடையிறது தான். மோர் கடையிறதுக்கு மட்டும் இல்லாமல் எக்கு பீட் பண்ணுறதுக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுவும் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இந்த பெப்பர் க்ரஷர் தான். ஸோ இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து சால்ட்டு போட்டுக்கலாம், உள்ளே வந்து பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ ஒரே டைமில் நமக்கு சால்ட் அண்ட் பெப்பரும் சேர்ந்து வரும் க்ரஷ் பண்ணி போட்டோம்னா. இதில் வந்து நான் இப்போ பெப்பர் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் வாங்கினப்போ இது வந்து லோக்கல் ஷாப்பில் 150 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி திருகுனா பெப்பர் வந்து கீழே க்ரஷ் ஆகி விழும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக உழைச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாயெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ மட்டன் குழம்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து கோதுமை ரவையில் கேசரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேசரியோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே நம்ம வெள்ளை ரவையில் பண்ணுற கேசரி மாதிரியே தான் இருக்கும்.
அண்ட் வெள்ளை ரவையை கம்பேர் பண்ணும்போது கோதுமை ரவை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸை காய வச்சுருக்கேன், ஆரஞ்சோட பீல்ஸையும் காய வச்சுருக்கேன், அப்புறமா மசூர் தால் அதையும் காய வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் பண்ண போகிறேன். இது கூட ஒரு 2-3 ஐட்டம்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.